பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 18/12/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் அனுசம். இரவு 8:07 வரை, பின்பு கேட்டை. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடைய நண்பர்களின் உதவி மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும். உத்தியோகம் தொடர்பான நல்ல செய்திகள் மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும். இன்றைய தினம் வியாபாரத்தில் துணிச்சலான முடிவுகளை எடுத்து லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் மன நிறைவான சூழல்கள் உங்களுக்கு மன நிம்மதியை அளிக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். சக ஊழியர்களின் நன்மதிப்பு இன்று உங்களுக்கு மன நிறைவாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் உற்றார் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மன நிம்மதியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய கடன்களை அடைத்து முன்னேற்றத்தை காண்பீர்கள். தேவையற்ற செலவுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது உறவுகளிடையே நட்புறவை வளர்த்து கொடுக்கும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சிறிதளவு அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் நிலவி வரும். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சாதனைகளை குவிக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். உங்களுடைய பேச்சாற்றலால் சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். தொழிலில் சீரான வளர்ச்சி மன நிறைவை கொடுக்கக்கூடும். பயணத்தால் ஆதாயங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் மன நிறைவை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் கருநீலம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். முடிவுகள் எடுப்பதில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். தாயாரின் உடல்நலத்தில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் உங்களுடைய நடவடிக்கைகள் இருந்து வரும். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சற்றே அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறைகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிறைவை கொடுக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவை தரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கலில் சற்றே சங்கடங்கள் ஏற்படலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான். ராசியான நிறம் இளநீலம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டு மழையில் நனையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் தாய்வழி உறவுகளால் ஆதாயங்கள் அதிகரித்து காணப்படும். தாயாரின் ஆசீர்வாதம் மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். தொழில்துறையில் உற்பத்தி தொழில் செய்பவர்களுக்கு மனநிறைவான நல்ல நாளாக இருந்து வரும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் வந்திருக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். ராசியான நிறம் ஆரஞ்சு.
கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் புத்திசாலித்தனமான முடிவுகளால் வெற்றிகளை காண்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் சிறப்பான வெற்றிகளை காண்பீர்கள். உடலில் சிறு சோர்வுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயங்களை அடைவீர்கள். இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் சற்று அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளின் வருகையால் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ராசியான நிறம் அடர் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய நட்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்றைய தினம் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரும். செய்யும் தொழிலில் நல்ல ஆதாயங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு மன நிறைவான நல்ல சூழல் நிலவி வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் இளம் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன உறுதியும் மனோதிடமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். பழைய கடன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த நண்பர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்ப உறவுகளிடையே கருத்தொற்றுமை அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் அதிகமான நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றம் இருக்கும். செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபங்களை காண்பீர்கள். பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளியம்மன். ராசியான நிறம் இளம் பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளின் முற்பாதியில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சிறப்பான வளர்ச்சிகளை காண்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் மன நிறைவான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். சீரான பொருளாதார உயர்வு மன நிம்மதியை கொடுக்கக்கூடும். குடும்ப உறவுகளின் அந்யோன்யம் அதிகரிப்பதால் நிம்மதி அடைவீர்கள். இன்றைய தினம் புதிய நண்பர்களின் வருகை உங்களுக்கு ஆதாயம் மிக்கதாக அமையக்கூடும். இன்று உங்களுக்கு சித்தர் வழிபாடு சிறப்பானதாக இருந்து வரும். ராசியான நிறம் ஊதா நிறம். மகர ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். வேலையில் உயர்வுகள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களால் மன நிம்மதி அடைவீர்கள். இன்று உடலில் சற்றே சோர்வுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேர்வது மன நிறைவை கொடுக்கும். செய்யும் தொழிலில் நல்ல ஆதாயங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தினரிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமைகள் சற்று அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை வழியில் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று உங்களுக்கு குழந்தைகளால் நல்ல மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் இளம் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயங்களை கொடுக்கக்கூடும். அந்நிய நபர்களின் ஆலோசனைகளால் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். தந்தை வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதியை கொடுக்கக்கூடும். மாணவர்களுக்கு மதிப்புமிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். நண்பர்களின் உதவியால் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்று உருவாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன். ராசியான நிறம் ஊதா. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் அலைச்சல்கள் சற்று அதிகரித்தாலும் இன்று நாளின் இறுதியில் மன நிறைவை பெறுவீர்கள். பணவரவு சீராக அதிகரித்து காணப்படும். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத நண்பர்களின் வருகையால் மன நிம்மதி அடைவீர்கள். கொடுத்த பணங்கள் வசூலாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். புதிய திட்டங்கள் தீட்டி நிறைய லாபங்களை காணக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும்.
தொழிலில் புதிய யுக்திகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் உருவாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். ராசியான நிறம் இளம் பச்சை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.